உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து வரேங்க. விஜயகாந்த் மேலே ரொம்ப பற்றுனாங்க. நல்ல ஒரு மனிதன், மனித நியாயம் உள்ளவர். அவர் ஒரு தலைவரை இழந்துட்டோம். ஒரு நல்ல தலைவரை நாங்கள் இழந்துட்டோம். இது மாதிரி தலைவர் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, புரியுங்களா? அதனால் துளசி வாசம் மாறினாலும் மாறலாம், ஆனால் துளசி வாசம் மாறாது. கேப்டன் எங்களுக்கு உயிர் அவர். என்னால் நம்பவே முடியலங்க. இப்போ ஃபோன் பண்ணி எல்லோரும் சொன்னாங்க, நம்ம நம்பவே இல்லை. அப்புறம் செய்தியை பார்த்து தான் நானே நம்பினேங்க. அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டேங்க. அதனால தான் நைட்டோட நைட்டாக கிளம்பி தலைவரை பார்க்காம போகக்கூடாதுன்னு தலைவரை பார்த்துட்டு அப்போ வரோம். இப்படின்னா எங்களால் பார்க்க முடியலங்க. அப்படியே இதாகிடுச்சுங்க, பார்க்க முடியல எங்களால். தலைவரை கண்டிப்பாக அவருக்கு தரணுங்க. ஏன்னா அவருக்கு மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அதனால் மெரினாவில் கண்டிப்பாக அவருக்கு இடம் தரணும். நான் காசு கையில் கிடச்சிச்சுன்னா அவர் போட்டோவை வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் இல்லைங்கும் போது எங்கள் அப்பா அம்மா இறந்தப்போ கூட நான் அழுகலை. ஆனால் இன்றைக்கி இவர் இறந்துக்கிறாருன்னா நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் நான் பார்க்குறதுக்கு. நான் டெய்லி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. அப்படி இருந்து நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். மெரினாவில் இடம் கேட்குறேன்னா அவரே ஒரு இடத்துல பொதுவான இடத்துல வச்சா நாங்களும் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், வந்து பார்ப்போம். எங்களுக்கு முக்கியமான இடம் அவருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். உண்மையாலுமே அவருக்கு வேணும். எங்களுக்கு இனிமேல் அவர் மூஞ்சி பார்க்க எனக்கு எந்த காலத்தில் பார்க்க போகிறோமே தெரியல. இப்போவே எனக்கு அந்த உயிர் போயிடுச்சுன்னா சந்தோஷமாக போய் அவரோட எனக்கு இருந்துக்கிருவேன். நான் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் இறந்துட்டா இருந்தேன். நான் சொந்த கூட பிறந்த ரத்தம் போயிடுச்சுன்னு தானே துடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களால் நம்ப முடிஞ்சதா? பார்த்தேன் டிவியில். நாங்கள் இந்த உடம்பு சரியில்லாத இருந்து பார்த்ததுலேருந்தே நாங்கள் டிவி பார்த்துட்டு டெய்லி காலையில் பார்த்துட்டே இருப்பேன். நைட்டு 11 மணி வரலும் பார்த்துட்டே இருப்பேன். நேற்று காலையில் போட்டோன்னே இந்த மாதிரி செய்தி கேட்டோன்னே எங்களால் தாங்க முடியல. அதனால் அங்கேருந்து நைட்டு கிளம்பி நாங்கள் இன்னும் இது வந்து சாப்பிடல பண்ணல, நாங்கள் ஒடியாந்துருக்கோம், பார்க்கணுன்னு பார்த்துட்டோம். சந்தோஷமாக இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்க. இருந்தாலும் இனிமேல் மீண்டும் அதை கண்ணில் பார்க்க முடியாது. எங்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தி இல்லை எங்கள் உடம்புல இனிமேல் இல்லை. இனிமேல் அந்த வாய்ப்பு எங்களுக்கு எப்போ கிடைக்க போகுதுன்னு தெரியல. அந்த மாதிரி இனிமேல் யாரும் வரமாட்டாங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. புரட்சித் தலைவருக்கு அப்புறம் இவரை எதிர்பார்த்தோம். நல்லா வந்துடுவார்னு நினச்சோம். புரட்சித் தலைவர் மாதிரி இவர் எங்களெல்லாம் காப்பாற்றுவார்னு பார்த்தோம். இப்போ யாருமே கிடையாது. தலைவி போயிட்டாங்க. அடுத்து தலைவரை எதிர்பார்த்தோம். பயம் இல்லாமல் மன உளைச்சிலேருந்து கும்பகோணத்துலேருந்து அழுதுகிட்டு மனம் உடஞ்சி வந்திருக்கேன் தலைவா. அவ்வளோதான் தமிழ்நாடு, வேற ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு இல்லை. யாரும் காப்பாற்ற முடியாது. ஏழைங்களுக்காக வாழ்ந்தவர் எங்கள் விஜயகாந்த். புரட்சித் தலைவர் மாரி அவர். பீச்சில் இடம் கேட்குறோங்கன்னா எங்களுக்கு உரிமை இருக்குது, நாங்கள் கேட்குறோம். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்க தான் பார்த்து கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க கேட்டாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க ஒரு பக்கம். அப்போ இருங்க அவங்க ஒரு பக்கம் கேட்டாங்க. அப்போ கேட்டாங்களா எங்கள் அப்பா கொடுக்கணும்னு கேட்டாங்களா? அப்போ அவங்க இல்லைன்னு சொன்னப்போ அவ்வளோ சங்கடப்பட்டாங்க. இப்போ என்ன தெரியுங்களா? இப்போ நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கும் கொடுங்க. ஏன் இல்லைன்னா எங்களுக்கு கூட எங்கள் அண்ணியார் வேணான்ட்டாங்க. நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, எங்கள் தலைமை கழக ஆஃபீஸில் நாங்கள் அங்கே இருந்தால் நாங்கள் டெய்லியும் நாங்கள் ஆஃபீஸுக்கு வர்றப்பலாம், சென்னை வர்றப்பலாம் டெய்லியும் நாங்கள் சாமி கும்பிட்டு போவோம். ஏன்னா அது அவங்களோட போய் வச்சு அது ஏன் நாங்கள் அதான் எல்லாம் பரவாயில்ல. எங்களுக்கு எல்லாத்தையும் பிடிக்குங்க. கலைஞரையும் பிடிக்கும், ஜெயலலிதாவும் பிடிக்கும், எம்ஜிஆரையும் பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். அவர் எங்கள் தலைவர் எப்போலையே நாங்கள் வழி தான். நாங்கள் அவர் எல்லாத்தையும் பிடிக்கும் தான் சொல்லுவார். யாரையும் எதிரின்னு நினச்சதே இல்லைங்க எங்கள் தலைவர். இருங்க, அவர் பேசுகிற வசனம்னா என்ன தெரியுங்களா? உங்களுக்கு உங்களுக்கும் அது சேரும், எனக்கும் சேரும். காசுன்னு ஏண்டா அலையிறீங்க? காசுன்னு ஏண்டா அலையிறீங்க? சம்பாரிச்சு எங்கடா கொண்டு போகிறீங்க? காட்டுக்கு போகிறப்ப எல்லாம் 6,000 கூட அவுத்துட்டு தாண்டா விடுவானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் தலைவர் அப்படி பேசுவாருங்க. ஆனால் எங்கள் அண்ணியார் மேலே அவ்வளோ உயிரை வைப்பாருங்க. இருங்க, எங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபெலாம் நாங்களாம் இருந்திருக்கோம். எங்கள் ஒய்ஃபு நான் நல்லா பார்த்துக்குவேன். எங்கள் தலைவர் உயிருக்கு மேலே எங்கள் அண்ணியாரை பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அண்ணியார் அதுக்கு மேலே எங்கள் தலைவரை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் தலைவர் அவரை யாரும் கோர சொல்ல முடியாதுங்க. கடவுளுக்கு மேலே கடவுள் புரியுங்க. அந்த ஐயப்பன், சிவன், சக்தி அவங்களுக்கு மேலே அவங்க கடவுளுங்க. சத்தியமா ஆண்டவன் மதுவா நல்லா இருக்கு. சரிங்க, ஓகே. தலைவருடைய இழப்பு நாங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கே இழப்பு தான் இது. உலகத்தில் இருக்கிற கடைக்கோடியில் இருக்கின்ற தமிழர்களுக்கு கூட இது பாதிப்பு தான். எங்கே எந்த பிரச்சனை வந்தாலும், சுனாமி வந்தாலும் சரி, வெள்ளப்பெருக்கு வந்தாலும் சரி, போய் குரல் கொடுக்குறவரும் நிதி உதவி பண்ணுறவரும் தலைவர் தான். அந்த குணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நாங்கள் ஏழைகளாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் அவர் வழியில் நாங்கள் எல்லாருமே நடப்போம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் சொந்த பணத்தை செலவு பண்ணுறவங்க.
யாருடையோ அபகரித்த பணமோ ஏமாத்தின காசோ செலவு பண்ணுறவங்க. ஏன்னா தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளிங்கிறது எங்களுடைய வழியில் நாங்கள் போயிட்டுருக்கிறோம். தலைவருக்குன்னு ஒரு நிகரான இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்கப்படலை. தலைவரை ஒரு முறை முதலமைச்சர் ஆக்கியிருந்தாங்கன்னா உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக மாறியிருப்பார். எப்படி லெனின்லாம் எப்படி ஆட்சி பண்ணாரா அதை விட டாப்பான ஆட்சி பண்ணியிருப்பார். இன்னைக்கு கலைஞர், ஜெயலலிதா அந்த 2 ஜாம்பவான் இருக்கும்போது ஒரு இயக்கத்தை தோற்றுவித்து தொண்டர்களுடைய வழி நடத்தி எதிர்கட்சி தலைவரானார். 2005 நாங்கள் கட்சி தொடங்குகிறோம். 2006 தலைவர் மட்டும்தான் விருதாச்சலத்தில் போகிறாரு. 2011, 2016, 2021 ஒரு வித்தியாசமான தேர்தலை நாங்கள்லாம் சந்தித்தோம். நாங்கள்லாம் எல்லாருமே தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய வேட்பாளர். அந்த ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தில் நிச்சயமாக நடந்திருக்கணும். ஆண்டவன் ஏதோ ஒரு குறை தலைவர் மேலே, இந்த மக்கள் ஏமாந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். தலைவர் ஏமாறல, மக்கள் தலைவரை ஏமாற்றிட்டாங்க. தலைவர் மக்களை ஏமாற்றலை. எப்பயுமே தலைவர் அவர் வெளியில் அவர் எனக்கு ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடலாலும் சரி, நாங்கள் அங்கீகரிக்கப்படலாம், அந்த மக்களுக்கு உண்டான வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு செஞ்சு தொடர்ந்து செஞ்சுருந்தார். என்ன சொல்லுவாங்க, எம்மன் கூட தலைவர் தான தர்மம் பண்ணுறது கேட்டு உங்கள் உயிரை கொடுங்கன்னு கேட்டான் போல. அதனால தலைவர் நாங்கள்லாம் வேலூர் கோட்டையில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால் தலைவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். பொன் பொருள் எல்லாம் உயிரை எம்மன் கேட்குறாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. எப்போ கூட கொடுத்துரு உயிரை, எங்கள் உயிரை கொடுத்தா கூட கொடுத்துருங்களா. எங்கள் பண காசெல்லாம் இல்லை, அன்பால வந்தவங்க நாங்கள்லாம் பணத்துக்காக இல்லை, பிச்சு கட்டுற ரோடு போடுறேன்னு சொல்லி ஏமாற்றி பல கோடி பயன்படுறாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கெல்லாம் இல்லை. நாங்கள் அன்பாக்க வந்த கூட்டமா, அன்பாக்க வந்த கூட்டம் மக்களே, நாங்கள் அன்பாக்க வந்த கூட்டம். என் உடம்புல எவ்வளோ ரத்தக்குதோ, உடம்புல மண்ணு எவ்வளோக்குதோ, எங்கள் தலைவர் இனி வரைக்கும் அவர் தான் எங்கள் உயிர், எங்கள் தெய்வம், வேற யாருமே இல்லை. இன்னைக்கு கூட என் மனசில் எல்லாமே எங்கள் கேப்டன் என் உயிர் உள்ள அவனுக்கு உள்ளே இருக்கிறாரு, வேற யாருமே இல்லை. நாங்கள் மக்கள் எங்கள் குழந்தைங்க நாங்கள் ஊர்ல வர ரத்தம். அதுக்கு எங்கள் தலைவருக்கு மெரினாவில் இடம் கிடைக்கிறதுக்கு எங்களோட ரசிகர்கள் சார்பாகவும் அங்கே கழக நிர்வாகிகள் சார்பாகவும் எங்கள் வேண்டுகோளை வைக்கிறோம். அவரு மறைஞ்சிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு கடந்த சில மாதங்களாகவே நிறைய வதந்திகள் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்குறப்பையும் இந்த செய்தி கேட்குறப்பையும் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது மீண்டு வந்தார், ஹாஸ்பிட்டல்லேருந்து மீண்டு வந்தோடனே நாங்கள் சந்தோஷப்பட்டோம். மாதிரி நல்லாயிருவார், சரியாகி போயிடுவோம் அப்படின்னு நினச்சோம். இந்த திடீர்னு ஒரு இறப்பு செய்தி கேட்டோன்னு எங்களால் தாங்க முடியல. அந்த துயரத்துலேருந்து எங்களால் இன்னும் மீள முடியல. நாங்கள் இன்னும் அந்த துயரத்துலாம் இருக்கிறோம். இது போல் ஒரு தலைவரை தமிழ்நாடு இனி சந்திக்காது, அது நிச்சயம். எங்கள் கேப்டன் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய நாங்கள் எல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சிங்கம் மாதிரி இருந்தப்பையும் நீங்க பாத்துருப்பீங்க. தலையை பார்த்தா சொல்லாங்க, சிங்கம்னு சொல்லவே தேவையில்லைங்க. சிங்கமே பின்னாடி தான் நிற்கும். அவருக்கு முன்னாடி சிங்கம் தோத்தாங்க, பின்னாடி இருந்து அவர் நம்ம இவர் தான் நம்ம தலைவர் ராஜா சிங்கங்கிற மாதிரி. இன்னும் சிங்கங்கிறதெல்லாம் பின்னாடி இவருக்காக தான், அவர் சிங்கத்துக்கெல்லாம் பெருமை. இவர் ஒரு ராஜ சிங்கம் தான். அதான் எல்லாரும் ஒரு விண்ணப்பம் வச்சிருக்காங்க மெரினால இடம் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க அது எந்த அளவுக்கு? கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்தா அவங்களுக்கு பெருமை. கொடுக்கலாம் எங்க தலைவர் அதுக்கு மேல கொடுத்தாங்கன்னா அவங்க மனசாட்சிப்படி பண்றாங்க. அவர் சிறந்த குடிமகனுங்க. தமிழகத்து இந்தியத்திலே சிறந்த குடிமகன். ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்துக்கிறாரு, அதனால தமிழகத்தின் சிறந்த குடிமகன் நான் சொல்கிறேன். தமிழக மக்கள் நம்ம உணர்வுபூர்வமாக சொல்கிறோம். இந்தியா தான் இருந்தாலும் நம்மளுக்கு பெருமை சேர்த்தவர் கேப்டன். அவர் தமிழ்நாட்டில் இருந்தார். அது அப்துல் கலாம் சார் கொடுத்தாரு. அவர் அந்த மரியாதைக்காக தமிழகத்தில் அவருக்கு மெரினால பீச் வைக்கணும்னு நாங்கள் வேணுறோம். நினச்சா அவருக்கு டெல்லியிலே கூட வைக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் வச்சா சந்தோஷப்படுவோம். டெல்லியில் வைக்கிற அளவுக்கு அவர் உயர்ந்த குணமும் இருக்குது. உயர்ந்த ஒரு மனுஷன் எப்படி இருக்குன்னு உதாரணம். இதை பார்த்து இன்னும் நம்ம வர தலைமுறைகள் இளைஞர்களாம் அது மாதிரி செயல்படணும்னு நினைக்கிறோம். அவரோட கனவுகளை அவர் என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு செய்யணும்னாரோ அது கண்டிப்பாக எங்கள் தம்பி விஜய் பிரபாகரனும் அந்நியாரும் கண்டிப்பாக செய்வாங்க. அவங்க கனவு தம்பி சொன்ன மாதிரி விஜயகாந்தோட பையன் அவர் கோட்டையில் உட்கார வச்சு பார்க்கணும் தான் என்னோட உரையில் வச்சுனார். அந்த கனவு எங்கள் கேப்டன் 2 உருவத்தில் இருக்க மாதிரி அவர் மனசுக்குள்ளே கேப்டன் இருக்கிறாரு. இவருக்கு சொந்த பையன் கேப்டனாக பண்ணுவார். ஆனால் கேப்டனை மனசுக்குள்ளே வச்சு அது அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக செய்வா. அப்படி
அதுக்கு மக்கள் இப்போ விஜயகாந்த் வந்து போயிட்டாரு, இருக்கும்போது போடலன்னு மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்போ யார் எங்கள் கேப்டனுக்குலாம் ஒன்றும் இல்லை, நிம்மதியாக அவர் போயிட்டாரு, அவர் சந்தோஷமாக போயிருக்காரு, என்னால் முடிஞ்சது மக்களுக்கு செஞ்சுக்கிறாரு, அவர் திருப்தியோட போயிருக்காரு. மக்களுக்கு வந்து அவர் செய்யக்கூடிய பாக்கியம் மக்களுக்கு இல்லை. இனிமேல மக்கள் புரிஞ்சுக்கிட்டு விஜய் பிரபாகரனுக்கு ஓட்டு போட்டு மக்கள் செஞ்சாலும் அவரோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். அப்போ தமிழகம் போட்டுடலாம், இந்தியாவே போட்டு வேர்ல்டே போட்டோம். அதான் என்னோட இது. என் பேர் பிரசாந்த் தான். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இப்போ என்னென்ன வயசு இருக்கும், ஒரு 26 வயசு தான் இருக்கும். இவருக்குலாம் என்ன வயசு இருக்கும், ஒரு 25 30 வயசு இருக்கும். ஆனால் இவங்களாம் எல்லாருமே சேர்ந்து கேப்டனை பார்க்க வராங்கன்னா என்ன அர்த்தங்க? நாங்கள் யாருமே காமராஜரை பார்த்ததில்ல, கக்கனை பார்த்ததில்ல. ஆனால் அவங்க இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோன்னா அது நம்ம கேப்டன் ஐயா மட்டும் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் வழியில் மட்டும்தான் நாங்கள் இது வரைக்குமே இன்னும் போயிட்டுருக்குறோம். எங்கள் சைடில் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இளைஞர்கள் தானா, எல்லாருமே இளைஞர்கள் தான். என்ன ஒன்று நாம் தானே அவரை பெரிய இழப்பை நாம் தான் அவர் கொடுத்துட்டோம். நம்ம அப்போவே அவர் எலெக்ஷன் வந்த அப்போ டைம்லேயே நம்ம செம்மையாக ஓட்டு போட்டு அவரை காப்பாற்றினோன்னு வச்சுங்க, சத்தியமாக இந்த நம்ம தமிழ்நாடு வந்து ஊழலற்ற நாடாக தான் இருந்திருக்கோம். அதுவும் மாறி இருக்கோம், நம்ம மாறி ரொம்ப பெருமைப்பட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் நம்ம அவருக்கு பெரிய தப்பு, அவருக்கு இழப்பை கொடுத்து அவர் இந்த அளவுக்கு தோல்வியாடி வச்சு கட்சியிலேருந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அது அவருக்கு பெரிய கஷ்டமாகி நம்ம இவ்வளோ நல்லது பண்ணியும் கட்சியிலேருந்து இப்போ நம்ம எல்லாமே போயிட்டோமோ, அப்போ நம்ம பண்ணதெல்லாம் கேட்டதாக இருக்குன்னா அவரே அது நினச்சி தாங்க இப்படி ஆகிட்டாரு. யாரும் அவர் உடம்புலாம் சரியாகல, எல்லாம் நாம் தான் அவரை நம்ம ஓட்டு போடாமல் அவரை ஏமாற்றி நம்மளை நம்பி தான் இறங்குனாரு. நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க, என் மக்கள்ரா நான் இறங்குவேண்டா அப்படின்னு சொல்லி நான் அப்படி தான் இறங்கினாரு, இறங்கி தான் அப்படி வந்தார். அதெல்லாம் நான் ஒரு வீடியோவாக தான் பார்த்தேன். என்னடா இந்த மனுஷன் ஒரு நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாரு, ஏழைக்காக ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சுருந்தோன்னா நான் இப்படி படிச்சிக்க மாட்டேன், ஏழை பாலெல்லாம் இவ்வளோ பேர் படிக்காமல் இருக்கிறாங்க, அவங்களாம் இன்னமும் ஏன் படிக்காமல் இருக்கிறாங்க, அப்போ ஏன் இவ்வளோ கட்சி இருந்து யாரும் இவ்வளோ ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அவருக்கு ஏன் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை ஏன் படிக்க வைக்கணும்னு அவரே நினைக்கணும். எத்தனை இளைஞர்கள் எவ்வளோ பேர் ஆரம்பத்துலேருந்து எத்தனை மணலூர்பேட்டை ஃப்ரிட்ஜெலாம் 20 வருஷம் கோரிக்கை யாருமே பண்ணால ஐயா எங்கள் கேப்டன் வந்தார், அது இவரோட தொகுதியிலேருந்து எடுத்த பணத்தை தான் அந்த மணலூர்பேட்டையில் கட்டினார். இங்கே இருக்கிற எவ்வளோ விஷயம் அப்போவே மனு வாங்கினாருங்க. நடிகராக இருந்த காலத்திலேயே இப்போ இருக்க சினிமாக்காரர் இருக்காங்க, யார் மனு வாங்கிட்டு இருக்கிறா, அப்போவே மனு வாங்கினார் எங்கள் கேப்டனை. சினிமாவில் இருக்கும்போதே மனு வாங்கி யாருக்கு என்ன பண்ணணும், யாருக்கு எவ்வளோ பண்ணணும், யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணார். அது எங்கள் கேப்டன் மட்டும்தான். எங்கள் கேப்டன் வந்து நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவர் சத்தியமாக இருந்திருந்தா எங்களுக்கு இந்த நிலமை சத்தியமாக வந்திருக்காது. எங்களுக்கு என்னன்னா அவர் யார் எவ்வளோ பண்ணி எவ்வளோ கெட்டது பண்ணி தான் அந்த பொது இடத்துல இடம் வச்சுருக்காங்க. எங்களுக்கும் அவர் ஒரு பொது இடத்துல வந்து இடத்த கொடுத்து அவரை நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ஆளாக்குன்னா ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு எங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு மெரினால கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் இது வரைக்கும் எந்த ஒரு தப்புமே பண்ண இல்லை. அவர் என்ன தான் நம்ம இப்போ தப்பு பண்ணாரு, நம்ம ஏன் அவர் ஓட்டு போடாமல் வச்சுன்னா நம்ம மக்கள் நாமளே கேள்வி கேட்டுக்கணும். இதில் இருந்தாச்சு இனிமேலே திருந்தி மக்கள் மாறணும். இதில் இருந்தாச்சு எந்த கட்சிக்கான ஓட்டு போடுங்க. ஏன்னா எந்த கட்சி நல்ல கட்சி, யார் வராங்க பேசுகிறாங்க, ஐயோ கட்சிக்கு பேசும்போது மட்டும் நல்லா பேசிடுறாங்க, ஆனால் திடீர்னு எலெக்ஷன் டைமில் வந்து பணத்தை கொடுத்தோன்னே எல்லாம் மாறிடுறாங்க. பணத்தை வாங்குங்க, ஆனால் எந்த கட்சி நல்ல கட்சி, எந்த கட்சி கெட்ட கட்சின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. எங்கள் கேப்டன் இருந்திருந்தால் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த எல்லாம் இந்தியாவே ஒட்டுமொத்த திரும்பி பார்க்க வச்சுருப்பார். நீங்கள் ஒன்றும் இல்லை, எங்கள் இளைஞர்களோட கோரிக்கை எங்கள் மெரினால உங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றியாக இருக்கும். என் பேர் வந்து சாமிவேலுங்க. கடலூர் மாவட்டத்திலேருந்து வரோம். முன்னாள் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து அவர் ஏற்பாட்டு மேலே எல்லாரும் கிளம்பி வந்தோம். கடலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறோம். கேப்டனுடைய மறைவு செய்தி எங்களுக்கு ரொம்ப சொல்லணும்னா துயரத்தில் ஆயிடுச்சிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களால். இருந்தாலும் அந்த இதுலேருந்து மீண்டும் அந்த கேப்டனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அந்த இயக்கமும் இந்த கட்சியும் மீண்டும் அவருக்கு பிறகு இந்த 100 ஆண்டு காலம் வீறு நடை போடும் தேமுதிக. செய்தி கேட்டது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்பகத்தன்மையாக இருந்துச்சு? ஆல்ரெடி 2-3 வாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டு இருந்தது. அதாவது நம்பகத்தன்மையான நியூஸ் தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட கேப்டன் வந்து இப்போ வழக்கமான உடல் பரிசோதனைக்கு தான் போயிருக்கிறதா சொன்னாங்க. திடீர்னு ஏற்பட்ட அந்த உடல் நல குறைவு தான், யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் தான் இது. அவர் பேசின வசனங்களில் உங்களுக்கு மிக பிடிச்ச வசனம்? நானே வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். அவர் மாதிரி பேசி தான் நான் ஸ்டேஜில் வந்து ஆங்கர் ஆனால் அந்த வசனம் அவங்ககிட்ட பேசுகிறேன். நான் மக்களிடையே இது போன்ற வசனங்களை பேசி தான் அவர் வந்து கேப்டனாகவும் புரட்சி கலைஞராகவும்
திகழ்ந்தார். அந்த வசனம் நான் ஸ்டேஜில் பேசியிருக்கிறேன். இப்போ அது வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கிடைச்சதுக்கு கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் அந்த டயலாக் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் அவர் பேசின வசனம். மிஸ்டர் பிரபாகரன், நீங்கள் 4 பேர் அடிச்சிருக்கீங்க. நீங்கள் அடித்த அந்த 4 பேருமே இன்றைக்கி கோமா ஸ்டேஜில் படுத்துட்ருக்காங்க. அரசாங்க குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன சொல்லுங்கள் மிஸ்டர் பிரபாகரன். வேடிக்கை பார்க்கறதுக்காக நிற்கிறீங்களே, நடு ரோட்டில் ஒரு பொண்ணு ஓடுனால அவளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட தோணல. அவள் என்ன யாரோ ஒருத்தங்க நினப்பல தானே. அடுத்த வீட்டு பொண்ணுகளையும் அக்காவை தங்கச்சியாக நினைக்கிற உணர்வு உங்கள் ஒவ்வொருத்தருக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் காப்பாற்றணுங்கிற எண்ணமும் வரும். சார், உங்கள் மகளுக்கும் மனைவிக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்தால் தடுக்கிறத விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் போவீங்களா? அது வரைக்கும் அந்த பொண்ணோட கற்பு தான் போகாமல் இருக்குமா, மானந்தான் போகாமல் இருக்குமா? இதையெல்லாம் போனதுக்கப்புறம் அவளுக்கு வாழ்க்கைத்தான் இருக்குமா? பொருள் தொலைஞ்சு போச்சுனாலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா திருப்பி கொடுக்க முடியாத நீங்கள் கற்பு பறி போயிடுச்சுன்னா எப்படி சார் திருப்பி கொடுப்பீங்க? திருப்பி கொடுக்கத்தான் உங்களால் முடியுமா? காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன், மீனாட்சி அம்மன் சொல்கிற அளவுக்கு பெண்களை தாயா, தங்கையா, சகோதரியா வணங்குறதும் இந்த மண்ணில் தான். கருமாரி அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் சொல்லி அந்த பொண்ணை கலங்கப்படுத்துறதும் இந்த மண்ணில் தான். பொண்ணை கலங்கப்படுத்துகிற யாராக இருந்தாலும் சரி, இந்த மண்ணை கலங்கப்படுத்துகிற யாராக இருந்தாலும் சரி, தண்டிக்க தயங்கக்கூடாதுங்கிற உணர்வோட தான் நான் அடித்தேன். நான் அடித்தது தப்புன்னு நினச்சிங்கன்னா அந்த தப்பை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பேன் சார்.